பேரரசரின் புதிய உடைகள். ஒரு காலத்தில் தொலைதூர ராஜ்யத்தில் ஒரு திமிர் பிடித்த மற்றும் வீணான பேரரசர் வாழ்ந்தார். இந்த பேரரசர் துணிகளை நேசித்தார், மேலும் தனது பணத்தை புதுப்பாணியான ஆடைகளுக்காக செலவழித்தார். இதனால் அவர் எப்போதும் அழகாக இருந்தார். அவர் தனது பெரும்பாலான நேரத்தை கண்ணாடி முன்னால் செலவிட்டார். எப்படி தெரிகிறேன் தலைமை தையல்காரரே, எனக்கு பொருந்துகிறதா? நிச்சயமாக பொருந்துகிறது அரசே, நீங்கள் எதை அணிந்தாலும் நன்றாக இருக்கும். பேரரசரின் ராஜ்யம் மிகவும் வேடிக்கையான இடமாக இருந்தது. வண்ணமயமான துணிகள், ஆபரணங்கள் மற்றும் நினைவு பொருட்கள் சந்தையில் விற்கப்பட்டன. ஒரு நாள் 2 மோசடிக்காரர்கள் சந்தைக்கு வந்தார்கள். அவர்கள் தங்களை உலகின் சிறந்த துணிகளை உற்பத்தி செய்யும் நெசவாளர்கள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டனர். புதிய உடைகள் மற்றும் தனித்துவமான துணிகளுக்கான பேரரசரின் விருப்பங்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் உடனடியாக சந்தையில் ஒரு வதந்தியை பரப்பினர். அதாவது அவர்கள் தங்கள் சிறப்பு துணிகளை கொண்டு தயாரிக்கும் ஆடைகளுக்கு மிக முக்கியமான சிறப்பு உண்டு என்றனர். தங்கள் வேலைகளுக்கு பொருந்தாதவர்களும் முட்டாள்களும் இந்த ஆடைகளை காண முடியாது என்றார். இந்த வதந்தியை பற்றி பேரரசர் உடனடியாக கேள்விப்பட்டார். ஆச்சரியம், அற்புதம்! நான் இந்த ஆடைகளை அணிந்தால் எனது ஊழியர்களில் யாரை தலைமைக்கு தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்க முடியும் என்று என்னால் சொல்ல முடியும். அத்துடன் முட்டாள்களை அறிவாளிகளிடமிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியும். அந்த தையல்காரரை உடனடியாக அழையுங்கள். எனவே போலி நெசவாளர்கள் பேரரசரை சந்திக்க வந்தார்கள். உங்களிடம் உள்ள மிகவும் தனித்துவமான துணியிலிருந்து நீங்கள் எனக்காக அற்புதமான ஆடையை உருவாக்க வேண்டும். எனக்கு பிடித்தால் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுப்பேன். பிடிக்கவில்லை என்றால்... தனித்துவத்தை பற்றி கவலை வேண்டாம் பெருந்தகையே, நாங்கள் உங்களுக்காக ஒரு தனித்துவமான ஒப்பிட முடியாததை உருவாக்குவோம். பெருந்தகையே, நீங்கள் ஏதாவது வண்ணத்தை விரும்புகிறீர்களா? நீங்களே முடிவிடுங்கள். உடனடியாக வேலையை ஆரம்பியுங்கள். உங்கள் ஆரம்ப செலவுக்கு அவர்கள் பணம் கொடுப்பார்கள். நெசவாளர்கள் உடனடியாக ஒரு நெசவு தறியை அமைத்து வேலை செய்ய தொடங்கினர். ஆனால் எதுவும் காணப்படவில்லை. அவர்கள் தங்க நூல்கள் மற்றும் மிக சிறந்த பட்டு மற்றும் அனைத்து வகையான நகைகளையும் வாங்க சொன்னார்கள். ஆனால் அவர்கள் பெற்ற அனைத்தையும் தங்கள் பைகளில் வைத்து வெற்று தறியில் வேலை செய்தது போல் நடித்தார்கள். பேரரசர் ஆர்வமாக இருந்தார். நெசவாளர்கள் தனது புதிய உடையின் வேலையை எவ்வாறு செய்கிறார்கள் என்பதை பார்க்க விரும்பினார். ஆனால் முட்டாள்களும் தங்கள் வேலைக்கு தகுதியற்றவர்களும் அதை பார்க்க முடியாது என்ற உண்மையை பற்றி அறிந்திருந்தார். உண்மையில் எனக்கு கவலை ஒன்றுமில்லை. இருந்தாலும் எனது மிகவும் நம்பகரமான அமைச்சரை அனுப்புகிறேன். அவர் மிகவும் புத்திசாலி, எனது சிறந்த நண்பரும் கூட. ஆகவே நல்ல மனதுள்ள நேர்மையான மந்திரி 2 மோசடிக்காரர்கள் வெற்று தறியில் வேலை செய்யும் அறைக்குள் வந்தார். கண்களை முழித்து பார்த்தார். ஆனால் உண்மையில் இவ்வாறு நடக்க முடியுமா? அவர் எதையும் பார்க்க முடியவில்லை. அதை அவர் யாரிடமும் சொல்லவும் முடியவில்லை. 2 மோசடி ஆட்களும் அமைச்சரை அருகில் வர சொன்னார்கள். தயவு செய்து சொல்லுங்கள் பெருந்தகையே, இதற்கு முன் இது போன்ற அழகான வடிவமைப்பையும் அற்புத வண்ணத்தையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இதற்கு நான் நேர்மையாக பதில் சொல்ல வேண்டும் என்றால், இது போன்ற வடிவமைப்பையும் வண்ணத்தையும் நான் இதுவரை பார்த்ததில்லை. கண்டிப்பாக நமது பேரரசர் இதை விரும்புவார். அனைத்தையும் சொன்ன பிறகு அமைச்சர் தனக்கு தானே நினைத்துக் கொண்டார், நான் ஒரு முட்டாள் அல்லது ஒரு மந்திரிக்கு தகுதியானவன் அல்ல. வேறு வழி இல்லாமல் அவர் எதுவும் சொல்லாமல் அறையை விட்டு வெளியேறினார். பேரரசர் ஆர்வத்துடன் அமைச்சரின் கருத்துக்காக காத்திருந்தார். கடைசியாக அமைச்சர் சக்கரவர்த்தியை அணுகி வடிவமைப்பின் அழகு மற்றும் நம்ப முடியாத வண்ணங்களை பற்றி அவரிடம் சொல்லத் தொடங்கினார். பேரரசர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த வழியில் நெசவாளர்கள் அதிக தங்க நூல்கள் மற்றும் பட்டு ஆகியவற்றை கேட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் அதை தங்கள் பைகளில் வைப்பார்கள். தறியில்
அதில் ஒரு நூல் கூட காணப்படவில்லை. ஆனால் இன்னும் நெசவாளர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள். சிறிது நாள் கழித்து பேரரசர் மற்றொரு நம்பகமான அமைச்சரை அனுப்பினார். முன்னேற்றம் எவ்வாறு நடக்கிறது மற்றும் ஆடை தயாரா என்று பார்க்க. இந்த அமைச்சரும் அறையை கூர்மையாக பார்த்தார். ஆனால் வேறு எதுவும் இல்லாமல் வெற்று தறி இருந்ததால் அவரும் எதையும் பார்க்க முடியவில்லை. உண்மையில் அழகான துணி இல்லையா? அமைச்சர் கடுமையாக யோசிக்க ஆரம்பித்தார். நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நான் இந்த வேலைக்கு பொருத்தமானவன் இல்லை என்று நினைக்கிறேன். இது சரியில்லை, ஆனால் யாரிடமும் சொல்லக்கூடாது. பேரரசரின் அருகில் வந்த அமைச்சரும் அவர் பார்க்க முடியாத உடையை புகழ்ந்து பேசத் தொடங்கினார். மேலும் வண்ணங்களின் அழகு மற்றும் அதன் தனித்துவமான வடிவமைப்பால் அவர் எவ்வளவு ஈர்க்கப்பட்டார் என்பதையும் சேர்த்து சொன்னார். பேரரசர் அதை பார்க்க காத்திருக்க முடியாமல் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ராஜ்யத்தில் எல்லோரும் இந்த அற்புதமான துணியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஞானிகளால் மட்டுமே அதை பார்க்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும். கடைசியாக ராஜா துணியை பார்க்க விரும்பினார். எனவே அவர் தனது அமைச்சர்களை தன்னுடன் அழைத்து சென்று நெசவாளர்கள் வேலை செய்யும் அறைக்குள் சென்றார். வெற்று தறியில் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்த மோசடி மனிதர்கள் பேரரசருக்கு வணக்கம் சொன்னார்கள். அமைச்சர்கள் இருவரும் பேரரசருக்கு முன்பாக பேசத் தொடங்கினர். இது உண்மையில் முற்றிலும் விலை மதிப்பற்ற ஒன்று இல்லையா? ஆமாம் ஆமாம், அதிகமாக இதை நெய்தால் நன்றாக இருக்கும். இந்த வடிவமைப்பையும் வண்ணத்தையும் பாருங்கள் பெருந்தகையே, என்ன நினைக்கிறீர்கள்? பேரரசர் நீண்ட நேரம் கடினமாக வெற்று தறியை பார்த்தார். நிச்சயமாக எல்லோராலும் துணியை பார்க்க முடியும் என்று நினைத்தார். இதன் பொருள் என்ன? என்னால் எதையும் பார்க்க முடியவில்லையே, நம்ப முடியவில்லை. நான் ஒரு முட்டாளா அல்லது ராஜாவாக இருக்க தகுதியற்றவனா? இவை பேரரசரின் எண்ணங்கள். ஆனால் வார்த்தைகள் வித்தியாசமாக வெளிவந்தன. ஆஹா, மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் உள்ளது. நான் பார்த்ததிலேயே இதுதான் அற்புதமான விஷயம். அவருக்கு அருகில் இருந்த மந்திரியும் நிச்சயமாக ஆஹா, இது மிகவும் அழகாகவும் இருக்கிறது என்று கூறி தங்கள் அரசரை ஆதரிக்க வேண்டியிருந்தது. வரவிருக்கும் கொண்டாட்டத்தில் இந்த புதிய உடையை அணியுமாறு பேரரசருக்கு மோசடிக்காரர்கள் பரிந்துரைத்தனர். மேலும் பேரரசருக்கு ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. பேரரசரின் புதிய உடையை காண முழு ராஜ்யமும் ஆவலுடன் இருந்தது. எல்லோரும் நெசவாளர்களை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். பேரரசர் நெசவாளர்களுக்கு ஒரு பதக்கத்தை வழங்கினார் மற்றும் அவர்களுக்கு அரண்மனையின் ரகசிய நெசவாளர்கள் என்ற தலைப்பை வழங்கினார். பெரிய கொண்டாட்டத்திற்கு ஒரு நாள் முன்பு இரு மோசடி மனிதர்களும் சூரிய உதயம் வரை இரவு முழுவதும் வேலை செய்தனர். எல்லோரும் அவர்கள் எவ்வளவு வேலை செய்தார்கள் என்று பார்த்தார்கள். பேரரசரின் புதிய உடையை நெய்து முடிக்க காலையில் பேரரசர் தனது மிகவும் நம்பகமான ஆட்களை கூட்டி நெசவாளர்களுக்கு அருகில் வந்தார். உங்கள் உடை தயாராகிவிட்டது பெருந்தகையே. இரண்டு மோசடி மனிதர்கள் எதையோ காண்பிப்பதாக கூறி தங்கள் கைகளை உயர்த்தி இவை பேண்ட், ஜாக்கெட் மற்றும் கேப் என்று கூறி ஒவ்வொன்றாக இல்லாத ஆடைகளை காட்டினர். பேரரசராலும் அவரது ஆட்களாலும் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியவில்லை. இவை அனைத்தும் சிலந்தி வலையை போல பிரகாசமாக இருக்கின்றன. இவர் எதுவும் அணியவில்லை என்று மற்றவர் நினைக்கலாம், ஆனால் அதுதான் இந்த துணியின் மிக சிறப்பு. மாட்சிமையே, தயவு செய்து நாங்கள் உங்களை அலங்கரிக்க அனுமதிக்கவும். தயவு செய்து உங்கள் ஆடைகளை கழட்ட முடியுமா? பேரரசர் தனது ஆடைகளை கழற்றினார். அவர்கள் அவரை அலங்கரிக்க தொடங்கினர். சரி, உண்மையில் அவர்கள் பாசாங்கு செய்தனர். இறுதியாக மோசடிக்காரர் ஒருவர் பேரரசரை அலங்கரித்தார். பேரரசர் கண்ணாடியின் முன் வலதும் மற்றும் இடது பக்கம் திரும்பினார். பின்னர் திரும்பி அவரது ஆட்களை பார்த்தார். எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பித்தார்கள்.
பேரரசர் மீண்டும் கண்ணாடியில் தன்னை பார்த்தார். ஏனென்றால் அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்பதை போற்றுவதை போலவே இருக்க வேண்டும். ஆமாம், இது மிகவும் நன்றாக தான் இருக்கிறது. சரி, நான் தயாராகிவிட்டேன். பேரரசரின் ஆட்கள் பின்பகுதியை பிடிப்பதாக நடித்தனர். ஆனால் அவர்கள் எதையும் பார்க்கவில்லை என்பதை வெளிப்படையாக கூற அவர்கள் நினைக்கவில்லை. எனவே அவர்கள் அனைவரும் வெளியே சென்றனர். தெருக்களில் உள்ள அனைவரும் பேரரசரின் புதிய ஆடை எவ்வளவு நம்ப முடியாத அழகாக இருந்தது என்று கத்த ஆரம்பித்தார்கள். அவர் எதையும் அணியவில்லை என்று யாரும் சொல்ல துணியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு செய்தால் அவர்கள் வேலையை இழக்க நேரிடும். அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒரு குழந்தை கத்தியது. ஆனால் அரசர் எதையும் அணியவில்லை. அரசர், அவரது அமைச்சர்கள், வீரர்கள் மற்றும் மக்கள் ஒரு நொடி உறைந்து நின்றனர். பாருங்கள், ராஜா நிர்வாணமாக இருக்கிறார். இவை ஒரு அப்பாவி இளம் குழந்தையின் வார்த்தைகள். அத்தகைய சூழ்நிலையின் உண்மையை அவனால் மட்டுமே சொல்ல முடியும். பின்னர் குழந்தையின் தந்தை கூறினார், ஆமாம், உண்மைதான். அரசர் எதையும் அணியவில்லை, நிர்வாணமாக இருக்கிறார். இறுதியில் எல்லோரும் தங்கள் தைரியத்தை திரட்டி ராஜா நிர்வாணமாக இருக்கிறார் என்று கத்தத் தொடங்கினர். ராஜா எதையும் அணியவில்லை, ராஜா நிர்வாணமாக இருக்கிறார். ராஜா நிர்வாணமாக இருக்கிறார். அரசர் அசிங்கமான உண்மையை புரிந்து கொண்டார். ஆனால் அதை வெளிப்படுத்தவில்லை. தலையை உயரமாக உயர்த்தினார். நடித்துக்கொண்டே அமைச்சர்கள் அவரது பின்பகுதி ஆடையை எடுத்து செல்ல முன் வந்தனர். அரசருடைய நியமல் வந்திருக்கிறார் சபைக்கு. நிர்வாணமாக, அரை நிர்வாணமாக வந்துள்ளார். எதுவும் நடக்காதது போல் ராஜா நடந்து சென்றார். 2 நெசவு மோசடிக்காரர்கள் ஏற்கனவே பெருமை மிக்க அரசர்களின் நாட்டை விட்டு வெளியேறினர். அவர்களுடன் விலைமதிப்பற்ற கற்கள், துணிகள் மற்றும் தங்க நூல்களை எடுத்து சென்றனர். ஒரு காலத்தில் ஒரு தந்தை ஓநாய் தனது குடும்பத்துக்காக வேட்டையாட காட்டுக்கு சென்றார். காட்டில் இருந்தபோது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. சுற்றி பார்த்தபோது புதர்களுக்கு இடையில் ஒரு சிறிய குழந்தையை பார்த்தது. இது ஒரு மனித குழந்தை, ஓநாய் ஆச்சரியத்தோடு கூறியது. குழந்தைக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் வீட்டிற்கு அழைத்து சென்றது. தூரத்தில் இருந்து பார்த்த ஷேர்கான் புலி மிகவும் கோபமடைந்தது. ஏனென்றால் அதுதான் மனிதர்களிடமிருந்து அந்த குழந்தையை திருடியது. தாய் ஓநாய் மற்றும் அதன் குட்டிகள் இந்த சிறிய குழந்தையை மிகவும் நேசித்தன. இனி இவனை மோக்லி என்று அழைப்போம். இவ்வாறு தாய் ஓநாய் கூறியது. அன்று முதல் மோக்லி தனது ஓநாய் குடும்பத்துடன் காட்டில் வாழத் தொடங்கினான். தனது சொந்த மகன் போல அம்மா ஓநாய் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டது. குறுகிய காலத்தில் மோக்லி அனைத்து விலங்குகளுடன் நட்பு கொண்டது. விளையாடுவது மற்றும் அவர்களுடன் மரங்களில் ஏறுவது, அதோடு அவன் காட்டையும் அறிந்து கொண்டான். இவ்வாறு நடக்கும்போது ஷேர்கான் புலி மோக்லியை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தது. அவனை கடத்த ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தது. ஒரு நாள் புத்திசாலித்தனமான ஓநாய் அகேலா, பலு கரடி மற்றும் பகீரா வேங்கை ஆகியவை ஒன்றாக வந்து மோக்லியை பற்றி பேச ஆரம்பித்தன. மனித குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். இந்த சிறுவனை காட்டு மனிதனாக வளர்க்கலாம். பலு, பகீரா, நீங்கள் இருவரும் இவனை பாதுகாத்து காட்டின் விதிகளை கற்பிக்க வேண்டும். இவ்வாறு அகேலா கூறியது. வருடங்கள் வேகமாக சென்றன. பலு கரடி தனது புதிய மாணவனை மிகவும் கவனத்துடன் கவனித்தது.
கொட்டைகள் மற்றும் தேன்களை எடுக்க மரங்களில் ஏறுவது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. பலுவின் போதனைகளை கவனமாக கேட்டான். தினமும் அவன் உயர்ந்த மரத்தில் ஏறி தனக்கு உணவை தேடினான். காட்டில் ஒளியை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதையும் பலு கற்றுக் கொடுத்தது. தன் மாணவனை பார்த்து பெருமிதம் கொண்டது பலு. மோக்லி மிக வேகமாக ஓடினான், நன்றாக நீந்தினான். மேலும் விலங்குகளுக்காக மனிதர்கள் அமைத்துள்ள பொறிகளை எவ்வாறு கண்டறிவது, அவற்றை தவிர்ப்பது எப்படி என்பதை பகீரா அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. ஒரு நாள் ஒரு குட்டி ஓநாய் இந்த பொறிகளில் ஒன்றில் மாட்டிக்கொண்டது. ஷேர்கான் புலி இந்த குட்டி ஓநாயை வேட்டையாடி மதிய உணவாக மாற்ற விரும்பியது. ஆனால் புலிக்கு முன் செயல்பட்டு மோக்லி குட்டியை வலையில் இருந்து காப்பாற்றினான். ஷேர்கான் புலி மீண்டும் ஒரு முறை இழந்தது. காட்டில் ஆபத்து நேரிடும் போது பயன்படுத்தக்கூடிய மந்திர வார்த்தைகளையும் பலு மோக்லிக்கு கற்பித்தது. மிக குறுகிய காலத்தில் மோக்லி இந்த வார்த்தைகளை மனப்பாடமாக கற்றுக்கொண்டான். மோக்லிக்கு காட்டில் உள்ள எந்த விலங்கினாலும் பாதிப்பு ஏற்படாது. மோக்லியை தனியாக பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்த ஷேர்கான் காட்டில் மிகவும் ஆபத்தான விலங்குகளான பந்தர்லோக்ஸை சந்திக்க சென்றது. அது மோக்லியை பற்றி அவர்களிடம் கூறியது. மோக்லி தனக்கு தெரிந்த அனைத்தையும் நமக்கு கற்பித்தால் நாமும் இந்த காட்டில் புத்திசாலித்தனமான விலங்குகளாக மாறுவோம். ஒரு நாள் புயலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள மோக்லி ஒரு தங்குமிடம் அமைத்துக் கொண்டிருந்த போது அவனை மறைவான இடங்களில் இருந்து பந்தர்லோக்ஸ் பார்த்து கொண்டிருந்தன. வாய்ப்பு வந்ததும் அவனை கடத்த முடிவு செய்தனர். சூரிய அஸ்தமனமானதும் மோக்லி 2 குரங்குகளால் கடத்தப்பட்டு அடர்ந்த காடு இருந்த மலைகளுக்கு கொண்டு வரப்பட்டான். அந்த சிறுவன் பந்தர்லோக்ஸின் நடுவில் தன்னை கண்டான். தான் குரங்குகளால் கடத்தப்பட்டதை அறிந்த மோக்லி யோசிக்க ஆரம்பித்தான். அவன் பலு மற்றும் பகீராவை தொடர்பு செய்து அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியிருந்தது. திடீரென்று சில் என்ற ராஜாளி கழுகு வானத்தில் பறப்பதை அவன் கவனித்தான். பலு அவனுக்கு கற்றுக் கொடுத்த மந்திர வார்த்தைகளை அவன் நினைவு கூர்ந்தான். நாம் ஒரே ரத்தம், நீயும் நானும். இந்த வார்த்தைகளை கேட்ட சீல் ராஜாளி கழுகு மோக்லி ஒரு அந்நியன் இல்லை என்றும் அவன் சிக்கலில் இருப்பதையும் உடனடியாக உணர்ந்தது. நான் தான் லிட்டில் மோக்லி. நான் கடத்தப்பட்டதை பாலுவிற்கும் பகீராவுக்கும் தெரிவிக்க முடியுமா? தெரியப்படுத்துகிறேன் மோக்லி. சில் ராஜாளி கழுகு இவ்வாறு பதிலளித்தது. பிறகு மோக்லியின் நண்பர்களுக்கு செய்தியை வழங்க பறந்து சென்றது. பந்தர்லோக்ஸ் மோக்லியை தங்கள் குளிர்ந்த குகையான குரங்கு நகரத்திற்கு அழைத்து வந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்களால் கைவிடப்பட்ட இந்த இடம் ஆழமான காட்டில் இருந்தது. மோக்லி ஓட முயன்றாலும் பந்தர்லோக்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அவனை பிடித்துக் கொண்டன. மோக்லியின் கடத்தல் பற்றி அறிந்த பலுவும் பகீராவும் மோக்லியை காப்பாற்றுவதற்காக கா என்ற மாபெரும் பாம்பிடம் உதவி கேட்டார்கள். அவர்கள் அனைவரும் குரங்கு நகரத்திற்கு வந்து ஒரு பெரிய சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். அவர்களின் மறைவிடத்தில் இருந்து அவர்கள் மோக்லியையும் அவரை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான குரங்குகளையும் காண முடிந்தது. மோக்லியை அங்கிருந்து வெளியே அழைத்து செல்வதற்கான சரியான தருணத்திற்காக காத்திருந்தன. சரியான நேரம் வந்தவுடன் தாக்க நேரம் வந்துவிட்டது. இவ்வாறு காப்பாம்பு கூறியது. குரங்குகளை பிடிக்க பகீரா அமைதியாக நகர்ந்தது. தனது சக்தி வாய்ந்த நகங்களால் மோக்லியை சுற்றியுள்ள குரங்குகளை குத்த ஆரம்பித்தது. பந்தர்லோக்ஸ் பயத்துடன் கத்திக்கொண்டே ஓடினார்கள். மேலும் ஒன்று உதவிக்காக மற்றவர்களை அழைத்தது. திடீரென்று பகீரா நிறைய குரங்குகளால் சூழப்பட்டது. வேறு சில குரங்குகள் மோக்லியை பிடித்து மூடிய சுவர்களை கொண்ட ஒரு அறையில் வைத்தன. பகீரா குரங்குகளுடன் சண்டையிடுவதை மோக்லியால் கேட்க முடிந்தது. நகரத்தின் இடிபாடுகளின் கீழ் நீர் சேமிப்பு இருப்பது அவன் நினைவு கூர்ந்தான். குரங்குகள் தண்ணீருக்கு பயப்படுவதை அறிந்திருந்தான். பகீரா, வேகமாக ஓடி தண்ணீரில் குதித்துவிடு. பகீரா ஓடி நேராக தண்ணீரில் குதித்தது. பலுவும் குரங்குகளால் தாக்கப்பட்டது. அவர்கள் சண்டையிட தொடங்கினர். தன்னை தற்காத்துக் கொள்ள பலு தனது முன் நகங்களால் பந்தர்லோக்ஸை தாக்கியது.
அது சிறப்பாக முயற்சித்தது. ஆனால் ஏராளமான பந்தர்லோக்ஸ் இருந்தன. பலுவால் தனியாக சண்டையிடுவது சாத்தியமில்லை. பகீரா உதவியற்ற முறையில் அதை தண்ணீரில் இருந்து பார்த்து கொண்டிருந்தது. தன் நண்பனுக்கு உதவ முடியாததை எண்ணி சோகமாக உணர்ந்தது. பலு குரங்குகளுடன் போராடி கொண்டிருந்தது. திடீரென்று கா வெளியே வந்தது. கா தனது மாபெரும் வாள் மூலம் அனைத்து குரங்குகளையும் அடிக்க தொடங்கியது. குரங்குகள் பயத்துடன் ஓடின. குரங்குகள் எப்போதும் காவை கண்டு பயந்தன. அவர்களில் யாராலும் காவை சண்டையில் எதிர்கொள்ள முடியாது. எனவே அவர்கள் காட்டின் உள்ளே ஓடத் தொடங்கின. பலு இறுதியாக விடுபட்டது. ஆனால் கா வாயை திறந்து ஊதியதும் குரங்குகள் அனைத்தும் அசையாமல் நின்றன. அவர்களின் குரல்கள் திடீரென்று நின்றுவிட்டன மற்றும் திடீரென்று அனைத்தும் அமைதியாகிவிட்டது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பகீரா தண்ணீரில் இருந்து வெளியே வந்தது. சிக்கிய கோபுரத்தில் இருந்து மோக்லி கத்தினான். நான் இங்கே இருக்கிறேன், கோபுரத்தில் சிக்கிக் கொண்டேன். கா தனது வலிமையான வாளை ஆட்டி கோபுரத்தின் சுவர்களை உடைக்க முயன்றது. சுவர்களில் இருந்து விடுபட்டு மோக்லி வெளியே வந்தான். பலு அவனை அன்போடு அணைத்துக் கொண்டது. உனக்கு ஒன்றுமில்லையே மோக்லி? இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் எனக்கு பசியாகவும் சோர்வாகவும் இருக்கிறது. உங்கள் உயிரை பணயம் வைத்து என்னை காப்பாற்றினீர்கள், மிகவும் நன்றி. கா தனது பக்கத்தில் இருப்பதை கண்டு மோக்லியும் மகிழ்ச்சி அடைந்தான். வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். மோக்லி, பலு மற்றும் பகீரா காவுடன் விடைபெற்று தங்கள் வீடுகளுக்கு சென்றன. இத்தகைய சக்தி வாய்ந்த நட்பை கொண்ட ஒருவருக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய முடியாது என்பதை ஷேர்கான் புலி உணர்ந்தது. ஒருபோதும் திரும்பி வரக்கூடாது என்று காட்டின் ஆழமான பகுதிக்கு சென்றது. நீண்ட காலம் கடந்து மோக்லி ஒரு இளைஞனாக வளர்ந்தான். ஒரு நாள் அவன் மனிதர்கள் வசித்த கிராமத்திற்கு அருகில் சென்றான். அவனை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்ட ஒரு பெண்ணை அவன் சந்தித்தான். பல வருடங்களுக்கு முன்பு புலியால் கடத்தப்பட்ட மகன் அவன் என்பதை அவள் உணர்ந்தாள். தனக்கு பக்கத்தில் இருந்த சிறுவனை மோக்லியின் கையில் வைத்தாள். இந்த சிறிய பையன் மோக்லியின் குழந்தை பருவத்தை போலவே இருப்பதால் மோக்லி மிகவும் ஆச்சரியப்பட்டான். இந்த சிறுவன் தன் சகோதரன் என்றும் அந்த பெண்மணி அவனது தாய் என்றும் அவன் உணர்ந்தான். பலு, பகீரா மற்றும் கா அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். இனிமேல் நீ உனது குடும்பத்துடன் இருக்க வேண்டும் மோக்லி. உனக்கு உதவி தேவைப்பட்டால் உனக்கு தான் மந்திர வார்த்தைகள் தெரியுமே. நீ எங்கள் அனைவரின் சகோதரன். எங்கள் அன்பை நீ மறந்து விடாதே. சந்தோஷமாக போய் வா மோக்லி. அவனது அன்பான நண்பர்கள் விடை பெற்றனர். மோக்லி தனது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். ஆனால் காட்டில் அவனை வளர்த்தவர்களையும் அவனது குடும்பத்தையும் மறக்கவில்லை. ஒரு காலத்தில் 12 அழகான மகள்களை கொண்ட ஒரு அரசர் வாழ்ந்தார். இந்த 12 இளவரசிகளும் ஒரு பெரிய அழகான அறையில் ஒன்றாக வாழ்ந்தனர். மன்னர் தனது மகள்களை ஆழ்ந்த மனதோடு பாதுகாத்தார். மேலும் அவர்கள் இரவு நேரங்களில் படுக்கைக்கு சென்ற போது அவர் அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் அவர்கள் மிகவும் விசித்திரமான நிகழ்வோடு எழுவார்கள். இளவரசிகளின் காலணிகள் அனைத்தும் இரவு முழுவதும் நடனமாடியது போல் தேய்ந்து இருக்கும். அரசர் தனது மகள்களுக்கு தினமும் புதிய காலணிகளை வாங்குவார். ஆனால் அடுத்த நாள் காலணிகள் மீண்டும் தேய்ந்துவிடும். அரசரோ அல்லது கோட்டையில் இருந்த அவரது ஆட்களோ எவராலும் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. இது எவ்வாறு சாத்தியமாகும்? ஒரே இரவில் இந்த காலணிகள் இவ்வாறு தேய்ந்து போவது எவ்வாறு? பெருந்தகையே, எனக்கும் புரியவில்லை. இறுதியாக அரசர் கூறினார், என் மகள்களுடைய காலணிகளின் மர்மத்தை யார் தீர்க்கிறார்களோ அவருக்கு என் மகள்களில் ஒருவளை திருமணம் செய்து வைக்கிறேன். அவர்தான் எனது மருமகனாவார்.
என் மரணத்திற்கு பிறகு அவரே என் நாட்டின் அரசராவார். ஆனால் அவருக்கு கொடுக்கும் நேரம் 3 பகல்களும் 3 இரவுகளும் தான். முடியவில்லை என்றால் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும். ராஜ்யத்தில் பல இளைஞர்களும் மற்ற ராஜ்யங்களை சேர்ந்த இளவரசர்களும் கூட வேலைக்காக கோட்டைக்கு வந்தார்கள். பல நாட்களாக அவர்கள் 12 இளவரசிகளின் படுக்கை அறையின் கதவை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர்களில் எவராலும் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை மற்றும் இரவில் காலணிகள் தொடர்ந்து தேய்ந்தன. இறுதியாக ஒரு நல்ல இதயமுள்ள இளைஞனும் மர்மத்தை அறிய விரும்பினான். அதனால் அவன் கோட்டைக்கு சென்றான். ஆனால் செல்லும் வழியில் மிகவும் ஏழ்மையான தோற்றமுடைய வயதான மூதாட்டியை சந்தித்தான். அன்பான குழந்தையே, மிகவும் பசியாக இருக்கிறது, ஏதாவது சாப்பிட கொடுப்பாயா? அந்த இளைஞன் தனது பையில் வைத்திருந்த எல்லா உணவையும் வயதான பாட்டியிடம் கொடுத்தான். முன்பு இங்கிருந்து சென்ற ஆண்கள் எதையும் கொடுக்காததால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இவன் மற்றவர்களை விட வித்தியாசமானவன் என்று இந்த வயதான பாட்டி புரிந்து கொண்டாள். எனவே பதிலுக்கு அவள் அவனுக்கு ஒரு மாய உடையை கொடுத்தாள். இந்த மாய உடையை வாங்கிக்கொள். இதை அணிந்தால் நீ கண்ணுக்கு தெரிய மாட்டாய். இரவு 12 மணி ஆனதும் இதை மேலே உடுத்தி கொண்டு கண்ணுக்கு தெரியாமல் இளவரசிகளின் அறைக்குள் சென்று நீ காலணிகளின் மர்மத்தை தீர்த்துவிடு. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை நீ குடிக்க கூடாது. அவர்கள் மோசமான இளவரசிகள். அந்த இளைஞன் மாய உடையை எடுத்துக்கொண்டு கோட்டைக்குள் சென்றான். மேலும் அவன் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க அங்கே வந்து இருப்பதாக கூறினான். முதல் நாள் அவன் இளவரசிகளின் கதவுக்கு முன் காவலில் இருந்தபோது எலுமிச்சை பழசாருடன் மூத்த இளவரசி வெளியே வந்தாள். உங்களுக்கு தாகமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக சில எலுமிச்சை பழச்சாறு தயார் செய்துள்ளோம், அருந்துங்கள். அந்த இளைஞன் அந்த மூதாட்டியின் எச்சரிக்கையை மறந்து குடித்து விட்டான். பிறகு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தான். அவர்கள் அவனுக்காக தயார் செய்திருந்த அறையில் இரவு முழுவதும் குரட்டை விட்டு தூங்கினான். விடிந்தவுடன் அந்த இளைஞன் பீதியில் எழுந்து நின்றான். நான் மாய ஆடை அணிந்து இளவரசியின் அறைக்கு செல்ல வேண்டியிருந்ததே. 2வது இரவில் அந்த இளைஞன் மீண்டும் இளவரசிகளின் அறைக்கு முன்னால் காவலில் நின்றான். இந்த முறை மற்றொரு இளவரசி கையில் பழச்சாறுடன் வெளியே வந்தாள். இளைஞன் இரவு நேரத்திற்காக காத்து கொண்டிருந்ததால் தாகமாக இருந்தான். யோசிக்காமல் அவனுக்கு வழங்கப்பட்ட அனைத்து சாறுகளையும் குடித்தான். அவன் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் காலையில் அவன் எழுந்தபோது அந்த வயதான மூதாட்டி வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை குடிக்க கூடாது. நான் குடித்த பானத்தில் இளவரசிகள் தூக்க மருந்து கலந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் அரசர் அவனுக்கு அருகில் வந்தார். 2 நாட்கள் முடிந்துவிட்டன. இன்னும் முன்னால் அந்த காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. என்றும் முன்னால் தீர்க்க முடியவில்லை என்றால் உன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டியதுதான். அரசர் தனது பேச்சை முடித்துவிட்டு சென்று விட்டார். இந்த மர்மத்தை அந்த இளைஞன் இன்று தீர்க்க வேண்டியிருந்தது. அன்று இரவு கடைசியாக அந்த இளைஞன் இளவரசிகளின் கதவின் முன் காவலில் நின்றான். இந்த முறை இளைய இளவரசி கையில் ஆரஞ்சு பழச்சாறு கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் இந்த இளைஞன் இப்போது அறிந்திருந்தான். அவன் அதை வாங்கிக் கொண்டு இளவரசிக்கு நன்றி சொன்னான். இளவரசி சென்ற பிறகு ஆரஞ்சு சாற்றை அருகில் இருந்த ஒரு பூத்தொட்டியில் ஊற்றினான். இந்த முறை அவன் தூங்காமல் நின்று கொண்டிருந்தான். இரவு வந்தது. விரைவில் நள்ளிரவானது. அந்த இளைஞன் மாய ஆடையை உடுத்தி கண்ணுக்கு தெரியாதவனாக மாறினான். மெதுவாக அவன் கதவை திறந்தான். அப்போது அவன் பார்த்ததை அவனால் நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் தங்களின் மிக அழகான ஆடைகள் அணிந்து தலைமுடி அலங்காரம் செய்து அவர்களின் புதிய காலணிகளை அணிந்திருந்தார்கள்.
வாசலில் இருந்த இளைஞன் தூங்கிவிட்டானா என்று பார்ப்போம். இளவரசி ஒருவள் கதவை திறந்து வெளியே பார்த்தாள். மேலும் மற்றொரு இளவரசி தன் காதை சுவரில் வைத்தாள். அந்த நேரத்தில் அந்த இளைஞனுக்கு சில குரட்டை சத்தங்கள் செய்ய வேண்டும் என்று தெரியும். இளைஞன் தூங்குகிறான் என்று உறுதியாக அறிந்த பிறகு மூத்த இளவரசி தனது படுக்கையை ஒரு புறம் தள்ளி 3 முறை தட்டினாள். படுக்கையின் இடத்தில் ஒரு ரகசிய பாதை திறக்கப்பட்டது. அந்த இளைஞனால் அதை நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் உள்ளே சென்றார்கள். அந்த இளைஞன் பின்தொடர்ந்தான். ரகசிய பாதையில் படிக்கட்டுகள் இருந்தன. அதில் 100கணக்கான படிகள் கீழே சென்று கொண்டிருந்தது. இறங்கும் போது அந்த இளைஞன் தற்செயலாக ஒரு இளவரசியின் பாவாடையை மிதித்து விட்டான். யாரோ என் பாவாடையில் கால் வைத்தார்கள். என்ன முட்டாள்தனம்! அது நீயாதான் இருப்பாய். படிக்கட்டுகள் முடிந்ததும் அவர்கள் ஒரு காட்டுக்குள் வந்தார்கள். அவர்கள் அழகான வெள்ளி கிளைகளுடன் இருந்த பெரிய மரங்களை கடந்தார்கள். அந்த இளைஞன் ஒரு கிளையை உடைத்து வைத்துக் கொண்டான். இளவரசிகளை பின்தொடர்ந்தான். ஒரு ஆற்றின் கரையில் வந்தார்கள். ஆற்றில் அன்னம் வடிவத்தில் 12 படகுகள் இருந்தன. அவற்றில் 12 இளவரசர்கள் இளவரசிக்காக காத்திருந்தனர். அவர்கள் படகுகளில் ஏறினார்கள். இளைஞன் கடைசியாக இருந்ததில் ஏறினான். படகு வழக்கத்தை விட கனமாக இருக்கிறது. இன்னொருவர் இருப்பது போல் உள்ளது, இல்லையா? நீ கனவு காண்பதை நிறுத்து. அவர்கள் ஆற்றை கடந்த பிறகு ஒரு பெரிய பளபளப்பான கோட்டையை கண்டார்கள். உள்ளிருந்து இசை வருவதை கேட்க முடிந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த இளைஞன் பலர் நடனமாடுவதை கண்டான். அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்தவுடன் இளவரசிகள் நடனமாட தொடங்கினர். அவர்கள் ஒருபோதும் சோர்வடையாமல் நடனமாடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களின் காலணிகள் தேய்ந்து போக ஆரம்பித்தன. இனி அந்த இளைஞனால் தனது பசியை அடக்க முடியவில்லை. எனவே அவன் மேஜையில் இருந்து உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். இளைய இளவரசி இதை பார்த்தாள். ஏய், என் கேக்! கண்ணுக்கு தெரியாத ஒருவர் அதை சாப்பிடுவது போல் மிதக்கிறது. உன் முட்டாள்தனத்தை நிறுத்திக்கொள். யாரும் கவனிக்காத போது அந்த இளைஞன் மேசையில் இருந்து ஒரு தங்க கோப்பையை எடுத்துக்கொண்டு அவனிடம் வைத்துக் கொண்டான். இளவரசிகள் காலை வரை நடனமாடினார்கள். பின்னர் அவர்கள் படகுகளில் ஏறி ஆற்றை கடந்து காடு வழியாக நடந்து மிக நீண்ட படிக்கட்டுகள் மேலே ஏறி இறுதியாக அவர்கள் அவர்களின் அரண்மனைக்கு திரும்பி வந்தார்கள். காலணிகள் அனைத்தும் மீண்டும் ஒரு முறை தேய்ந்து போனது. தேயும் காலணிகளின் மர்மத்தை இறுதியாக தீர்த்து கொண்டதில் அந்த இளைஞன் மகிழ்ச்சி அடைந்தான். சிறிது நேரம் கழித்து அரசர் அந்த இளைஞனிடம் வந்தார். உனக்கு கொடுத்த கெடு முடிந்து விட்டது. இன்னும் முன்னால் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்து விட்டேன் அரசே. அதன் பிறகு அவன் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னான். அரசர் முதலில் அவனை நம்பவில்லை. ஆனால் அந்த இளைஞன் காட்டில் இருந்து வெள்ளி கிளைகளையும் பளபளப்பான கோட்டையிலிருந்து தங்க கோப்பையையும் அவருக்கு காட்டிய போது அவன் உண்மையை சொல்கிறான் என்று அறிந்தார். எனவே அவர் தனது வாக்குறுதியை கடைபிடித்து எந்த இளவரசியையும் திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமையை வழங்கினார். அந்த இளைஞன் இளையவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினான். நடனமாடும் 12 இளவரசிகள் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனெனில் அவர்களது ரகசியம் வெளியே வந்துவிட்டது. அந்த இளைஞனும் இளைய இளவரசியும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் நகரத்தில் வசித்த ஒரு எலி தனது நண்பரை சந்திக்க சென்றது. அதன் நண்பன் சில நாட்களுக்கு முன்பு நகரத்தை விட்டு கிராமத்தில் வாழ சென்றது. நீண்ட பயணத்திற்கு பிறகு நகரத்து எலி கிராமத்தில் இருந்த தன் நண்பனை பார்க்க கிராமம் வந்து சேர்ந்தது.
இந்த இடம் மிகவும் நாற்றமடிக்கிறது. இங்கு நீ எப்படி இருக்கிறாய்? வெகு தூரம் நடந்து சோர்வை அடைந்து நகரத்து எலி கிராமத்து எலி வசிக்கும் வயலில் வந்து சேர்ந்தது. கிராமத்து எலி நிலத்திற்கு கீழே ஒரு வீட்டை கட்டி அங்கு வாழ்ந்தது. நண்பா, நீ இந்த மோசமான சூழலில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை. நகர எலி கதவை தட்டியது. கிராமத்து எலி கதவை திறந்தது. அது ஆச்சரியப்பட்டது. அதே நேரத்தில் தனது நண்பரை பார்த்ததில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வணக்கம் நண்பா, நீ எங்கள் கிராமத்திற்கு வந்ததன் காரணம் என்ன? நகரத்து வாழ்க்கை மிகவும் சலித்து விட்டது நண்பா. அதனால் உன்னுடன் சிறிது காலம் தங்கி வாழ்க்கையை அனுபவிக்க வந்தேன். ஆனால் இங்கு நீயும் சந்தோஷமாக இல்லை போலுள்ளது. யார் சொன்னது? உள்ளே வா, உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கிறேன். இருவரும் உள்ளே வந்தன. நகரத்து எலிக்கு அதன் வீட்டின் உள்ளே பார்க்க வியப்பாக இருந்தது. ஏனென்றால் ஒரு இருண்ட சிறிய காற்றில்லாத சிறிய துளையில் கிராமத்து எலி வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த சிறிய இருட்டான அறையில் நீ எவ்வாறு வாழ்கிறாய்? கிராமத்து எலி தன் நண்பனுக்காக சாப்பிட சில உணவை தயார் செய்தது. அதில் கேரட், சீஸ், முட்டைக்கோஸ், சோளம் எல்லாம் இருந்தது. வா நண்பா, என்னை தேடி வந்து விட்டாய், விருந்து சாப்பிடு. இதையா விருந்து என்று கூறுகிறாய்? நான் முன்பிருந்த இடத்தில் இந்த வகையான உணவை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அங்கு கேக், மாமிசம், பனீர் வகைகள் எல்லாம் கிடைக்கும். ஆசைப்பட்ட எது வேண்டுமானாலும் நகரத்தில் கிடைக்கும், தெரியுமா? சாப்பிட்ட பிறகு கிராமத்து எலி இருக்கும் இடத்தை சுற்றி பார்க்க இருவரும் சென்றனர். நகரத்து எலிக்கு கிராமத்து எலி வாழும் இடம் பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி இடமெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்கு அசுத்தமாகவும் இருக்கிறது, சலிப்பாகவும் இருக்கிறது. ஒரு நாள் நீ நகரத்திற்கு வா, அங்கு எல்லா இடத்தையும் உனக்கு சுற்றி காண்பிக்கிறேன். அதன் பிறகு நீ இங்கு வரவே வரமாட்டாய். அடுத்த நாள் காலை 2 நண்பர்களும் விடை பெற்றன. விரைவிலேயே கிராமத்து எலி தன் நண்பனை பார்க்க நகரத்திற்கு செல்ல இருந்தது. அது தன் பயணத்தை ஆரம்பித்து நீண்ட பயணத்திற்கு பிறகு நகரத்தையும் அடைந்து சேர்ந்தது. தன் நண்பன் கூறிய திசையில் சென்று இடத்தை அந்த கிராமத்து எலி அடைந்தது. அதன் நகரத்து நண்பனான எலி ஒரு அடுக்குமாடியில் வசித்தது. தன் நண்பன் வாழ்ந்த இடத்தை பார்த்து கிராமத்து எலி அசந்து போனது. இந்த பெரிய வீடு உன்னுடையதா? இல்லை, இந்த வீட்டின் முதலாளியுடன் நான் பகிர்ந்து இருக்கிறேன். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. நீ கொடுக்க போகும் விருந்தை எனக்கு காட்டு. அந்த நகர எலி சமையல் அறையில் சென்று ஃப்ரிட்ஜை திறந்து அதிலிருந்து பல வகையான சீஸ், மாமிசம், பழம் மற்றும் காய்கறிகளை வெளியெடுத்தது. அதன் பிறகு அதை சாப்பிட அவை தொடங்கிய போது பூனை சத்தம் கேட்டது. அந்த நகர எலி குதித்து கூறியது, ஐயோ, நான் பேசியதை இந்த வீட்டு பூனை கேட்டுவிட்டது. நாம் மறைய வேண்டும். என் பின்னால் ஓடிவா. 2 எலிகளும் சுவரின் துளையில் ஒளிந்து கொண்டன. மூச்சு திணறி கிராமத்து எலி கேட்டது, பூனையுடன் ஒரே வீட்டிலேயே வாழ்கிறாய்? இது ஆபத்தான வாழ்க்கை இல்லையா? ஆமாம், ஆபத்துதான். ஆனால் சௌகரியமான பணக்கார வாழ்க்கை வேண்டும் என்றால் இவ்வாறு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். சிறிது நேரம் கழித்து பூனை சமையல் அறையை விட்டு சென்ற பிறகு எலிகள் வெளியே வந்து சாப்பிட தொடங்கின. அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டு நகர எலி பயந்தது. ஓடிவா நண்பா, வீட்டு முதலாளி வந்து விட்டால். அவள் பார்ப்பதற்குள் ஓட வேண்டும். எலிகள் மீண்டும் அந்த துளையில் போய் ஒளிந்து கொண்டன. அப்போது கிராமத்து எலி மீண்டும் கேட்டது, இப்போது நாம் எதற்காக ஓடி வந்தோம்? அந்த வீட்டு முதலாளிக்கு நீங்கள் இருப்பது தெரியாதா? கண்டிப்பாக தெரியாது. மனிதர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். இந்த வீட்டில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? ஆமாம், அது உண்மைதான். ஆனால் இப்படி வாழ்வதில் சந்தோஷமாக இருக்கிறேன். எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அதை என்னால் சாப்பிட முடியும். இப்போது வெளியில் போய் சாப்பிடுவதுதான் பாதுகாப்பாக இருக்கும். அந்த கிராமத்து எலி துளையில் இருந்து வெளியே வந்தவுடன் கதவை நோக்கி சென்று கூறியது,
இல்லை நண்பா, எனக்கு பசி இல்லை. பயத்தினாலேயே வயிறு நிரம்பி விட்டது. நான் இப்போது செல்கிறேன். எங்கே போகிறாய்? என் வீட்டிற்கே திரும்பி போகிறேன். அது ஆடம்பரமான வீடு இல்லைதான், ஆனால் அங்கு நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்கிறேன். பணக்காரனாக பயந்து கொண்டு வாழ்வதை விட ஏழையானாலும் நிம்மதியாக வாழப் போகிறேன். எனவே கிராமத்து எலி தனது வாழ்க்கைக்கு திரும்பி மகிழ்ச்சியுடன் வாழ தொடர்ந்தது. அது எப்போதும் மீண்டும் நகரத்திற்கு திரும்பி செல்லவில்லை.